அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நினச்ச மாதிரி ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான். ஏன்னா காலையிலே நேற்று மார்னிங் மிட் நைட் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் சைடில் தான் ஓப்பன் ஆனது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ண மாதிரி தான் ஓப்பனிங் நடந்திருக்கு. நேற்று ஹை $72.51. ஸோ அதையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $72.57 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக புல்லிஷ் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மேலே தான் வரும். இருந்தாலுமே கூட ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எந்த இடத்துலனா $72.91 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தெரியும். ஸோ க்ரூட் ஆயிலில் இன்னைக்கு எம்செக்ஸ் க்ரூட் ஆயிலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகலை. 6359 ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி 6190 சப்போர்ட் ஜோன். ஸோ எஸ்டர்டேவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெலிகிராமில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்க வேண்டியது கிட்டத்தட்ட 6309. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்க வேண்டியது. டார்கெட் 6260. பட் அந்த மாதிரி நடக்கல. அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 6359. ஸோ இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இந்த 6359 டச் பண்றப்ப கண்டிப்பா ஒரு ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட்ல எடுத்துட்டு இருக்குது. ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட்ல எடுத்துட்டு இருக்கிற மார்க்கெட் 6359 ஓப்பன் ஆனா அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஃபாலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் 6191 வரைக்கும் 100% கீழே இறங்கும். பட் இதுல 50% நம்ம ஒரு ஷார்ட் ஃபால் வச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட 6280 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்க. இந்த 6359 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் பாசிபிள். எதனால நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி 6359 இருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கி 6190 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஆஃப் என்ன சொல்றதுன்னா ஒரு பாதியாச்சு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அப்படி இருக்கிறப்ப ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் எந்த டார்கெட் எதிர்பார்க்குறேன்னா 6260. ஸோ நேற்றே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கண்டிப்பா 6260 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பை சைடு பிரேக் அவுட் நடக்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தாதான் பை சைடு. ஸோ இந்த கேண்டிலோட ஹையை 6392 இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் நடந்தாதான் பை சைடு பாசிபிள். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்து ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எடுத்தால் கண்டிப்பாக 310 315 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ காப்பரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு தான், ஒரு ஹேமர் கேண்டல் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹை 869.35. ஸோ அதை பிரேக் பண்ணால் 872 875 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சில்வர் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா கான்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆனால் கண்டினியூஸாக ஒரு ஃபாலோ ஹையோ எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அதை சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக பிரேக் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கோல்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ கோல்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சில்வர் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கலாம். ஸோ நேற்று நினச்ச மாதிரி தான் 270.75 இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் நடக்கலை. ஸோ லோவை பிரேக் பண்ணணும். இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட ஜிங்க் லோவை பிரேக் பண்ணால் தான் கீழே வரும். இல்லைன்னா அகைன் 275 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.